ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி அப்ளிகேஷன் போட முடியல, என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு நிறைய ஆசிரியர்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்போது என்ன இஷ்யூ இருக்குது? வெப்சைட்டில் பிரச்சனையா, இல்லை அப்ளை பண்ணுற ப்ராசஸில் இவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தவருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். ஸோ அப்படி முயற்சி பண்ணதில் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்ன அப்படின்னாக்கா, கேண்டிடேட்ஸ் who obtained any of the required qualifications simultaneously are not eligible to apply for this recruitment. ஒரே டைமில் 2 கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாக்கா you couldn't apply for PGTRB 2025 அப்படின்றது தான் எங்கள் ஸ்டேட்மெண்ட். இதே சினேரியோ 2021 நோட்டிஃபிகேஷன் விட்டு 2022 ஒரு பிஜிடிஆர்பி கண்டக்ட் பண்ணாங்க. அப்போது சேம் இஷ்யூ நடந்துச்சு. சைமல்டேனியஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு. ஸோ அதுக்கு நிறைய க்ரீவன்சஸ் போச்சு. டிஆர்பி தரப்பில் அதுக்கான சொல்யூஷன்ஸும் கொடுத்தாங்க. ஸோ இந்த முறையும் க்ரீவன்சஸ் டிஆர்பிக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக அவங்க தருவாங்க. ஸோ ஆசிரியர்கள் யாரும் நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மனம் தளர வேண்டாம். ஸோ என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு இப்போது ஜென்ரலாக இருக்கவங்களுக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது யூஜி 3 வருஷம், பிஎட் 1 வருஷம், இல்லை இப்போ ரீசெண்டாக படித்தவங்க, அதாவது 2015 அகாடமிக் இயருக்கு அப்புறம் படித்தவங்களுக்கு 2 வருஷம். இப்போது பிஎட் 1 வருஷமோ இல்லை 2 வருடமோ, பிஜி 2 வருடம். இப்போது எங்கள் நண்பர் ஒருத்தவர் யூஜி 3 வருஷம் ரெகுலரில் படிச்சிட்டாரு, பிஜி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் போடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 2010-2011 அகாடமிக் இயரில் பிஜி ஃபஸ்ட் இயர் முடிக்கிறாரு. நண்பர் மனம் மாறுது, சரி பிஎட் போயிட்டு நம்ம ரெகுலரில் படிச்சிடலாம். ஏன்னா பிஎட் 2 வருஷமாக மாற்ற போகிறன்ற செய்தி ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. பிஎட் போயிட்டு நம்ம படிச்சிடலாம், 1 வருஷம் இருக்கும் போதே படிச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, 2011-2012 அந்த அகாடமிக் இயரில் பிஎடை 1 வருஷம் முடிச்சிடுறாரு. திரும்ப பிஜி செகண்ட் இயர் ரீஅட்மிட் ஆகுறாரு. 2012-2013 பிஜியோடைய செகண்ட் இயர் படிக்கிறாரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில். அப்போது இவருடைய பிஜி படித்த கால அளவு 2010-2013 மாறிப்போகுது. பிஎடு இதுக்கு இடைப்பட்ட காலமாக அமைஞ்சு போகுது, 2011-2012 அமைஞ்சு போகுது. அப்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது அகாடமிக் இயர், பிஜியோடைய அகாடமிக் இயர் ஃப்ரம் 2ல் 2010-13 போட வேண்டிய நிலை பிஎடுக்கு 2011-12 போட வேண்டிய நிலை இருக்கும்பொழுது இது சைமல்டேனியஸாக காட்டுது. ஆனால் இதுக்கு முன்னாடியே பிஜிடிஆர்பி தரப்புலையும் சரி, இல்லை இந்த கேண்டிடேட்ஸை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண வைப்போம், எக்ஸாம்ஸ்க்கு வரட்டும், அதுக்கப்புறமா இதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு they made a decision to allow them to apply and appear for the exam as well. இப்போ இவங்க எல்லாருமே பிரேக் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது அந்த இடைப்பட்ட காலத்தில் பிஎட் படித்த காலத்தில் இவங்க இங்கே இந்த கோர்ஸ் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கிட்டேருந்து நீங்கள் அந்த பிரேக் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ இப்போது திரும்ப அதே ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு தகவலை நாம் டிஆர்பியோடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு சென்றோம் அப்படின்னாக்கா டிஆர்பி நிச்சயமாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஆசிரியர்கள் யாரும் நீங்கள் மனம் தளர வேண்டாம். நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் ஒன்று கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சரியா? உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியுடன் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.